கலியுக நாதனே போற்றிவோம். ஐயா, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, பொண்ணு சீக்கிரமா வர சொல்லுங்க. அம்மா, சாமி கும்பிட்டது போதும், முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, வாங்க. கணேசனே போற்றிவோம், கரநாயகனே போற்றிவோம், கலியுக நாதனே போற்றிவோம், கற்பகத் தருவே போற்றிவோம். குட்டி புலி, பொண்ணு காவியாவா? ஆமா குரு, பொண்ணு காவியாதான். நினைச்சேன்டா இந்த காவியா அப்படிதான் ஏதாவது பைத்தியக்காரத்தனம் பண்ணுவான்னு. குட்டி புலி, நீ ஃபர்ஸ்ட் போனை வை, நான் திருப்பி கால் பண்றேன். சரி குரு. போனை எடு ராணி, சீக்கிரம் 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 எடு ராணி. இப்ப பரவாயில்லையாம்மா? சொல்லுங்க தீபக். ராணி, காவியா எங்க இருக்கா? தெரியல தீபக், காலையில இருந்தே அவ வீட்ல ஆள் இல்ல. ஏதோ உத்தமனை பார்க்க போறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. ஐயோ ராணி, அவ உத்தமனை பார்க்க போல, அவனை கல்யாணம் பண்ண போயிருக்கா. என்னது, உத்தமனை கல்யாணம் பண்ண போயிருக்காளா? ஐயோ, அம்மா, போன இப்படி கொடு. பாட்டி. தம்பி, பாட்டி, உங்களுக்கு எப்படி தெரியும் என் பொண்ணு உத்தமனை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு? இப்பதான் என் அசிஸ்டன்ட் மாங்காட்டம்மன் கோயில இருந்து கால் பண்ணான். உத்தமனையும் காவியம் கல்யாண செட்டப்ல பாத்துருக்கான். தம்பி, இந்த கல்யாணம் நடக்க கூடாது, எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும். நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்பி அந்த கோயிலுக்கு வாங்க, நானும் வந்துடுறேன். சரிப்பா, இரு, நான் சட்டையை மாட்டிட்டு வரேன். காவியா கோயில்ல தான் இருக்கா. சொல்லுங்க குரு. குட்டி புலி, நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த கல்யாணம் நடக்காம நீ தான் பாத்துக்கணும். நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். குரு, தனியா நான் என்ன பண்றது? டேய், அதெல்லாம் நீ ஏதாவது யோசிடா. எனக்கு டைம் இல்ல, நான் முதல்ல அங்க வரேன். இரு. யோ, ஐயா, இங்க இரு, நான் போய் காவியை கூப்பிட்டு வரேன். சரிங்க ஐயா. அன்னலட்சுமியே போற்றிவோம், அபயலட்சுமியே போற்றிவோம்.